பதிப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். நேயர்களே, பல செய்திகள், பல விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெஞ்சை உருக்குகின்றன, நெஞ்சில் நிற்கின்ற ஒரு விஷயத்தை இப்ப பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான நோய், அதற்கான சிகிச்சை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறக்கும் பல குழந்தைகள் மத்தியில் தன் குழந்தை ஓடவில்லையே, நடக்கவில்லையே என ஏங்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது பயனுள்ளதாகவும் இருக்கும். எமது செய்தியாளர் தீபா வழங்கும் இந்த சிறப்பு செய்தி உங்கள் பார்வைக்கு. உலகத்தில் பல நோய்கள் வந்தாலும் அந்நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைக்க பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த தாய் கண் முன்னே குழந்தை சிறிது சிறிதாக உடல் செயலிழந்து இறந்தால் எப்படி இருக்கும்? கேட்கும் நமக்கே மனம் வலிக்கிறதே. 10 மாதம் பெற்றெடுத்த தாய்க்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட கொடிய நோய்தான் தசை சிதைவு நோய். மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்றது ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட நோய். 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜீன் வந்து நம்மளுடைய தாத்தாக்கு இருந்திருக்கலாம், நம்மளுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அது போல அந்த தலைமுறையா வரக்கூடிய ஒரு ஜீன்ல ஒரு சில மியூட்டேஷன்கள் இருக்கும். மியூட்டேஷன்கள் என்ன, மறைக்கப்பட்ட சில செல்லோட அந்த தன்மைகள், அந்த தன்மைகள்ல இருந்து வரக்கூடியது தான் இது. இதுல டிஸ்ட்ரோபின் அப்படின்ற ஒரு ஜீன், அதனுடைய மியூட்டேஷனால வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்றது. குழந்தை பிறந்து 3 வயது வரை மற்ற குழந்தைகள் போல நடப்பதிலும் ஓடுவதிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 வயதுக்கு பிறகு நடக்கும்போது வீழ்வதும், உட்கார்ந்தால் எழ முடியாமல் போவதும் போன்ற பல அறிகுறிகள் தெரிய வரும். ஆனால் இது உடம்பில் சத்து இல்லாமல் போவதால் தான் குழந்தைகள் கீழே விழுகிறது என கண்டு கொள்ளாமல் போனால் விளைவு 5 வயதில் குழந்தை படுக்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க நேரிடும் என்கிறார்கள் பிசியோதெரபிஸ்ட். அந்த 5 வயசுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நடைகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8 வயசுக்குள்ள அவங்களுடைய நடைகள் முழுமையா பாதிக்கப்படும். அவங்க நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த நடக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மசில் வந்து தொடர்ந்து அதனுடைய பலத்தை இழக்கிறதுனால அது இறுகமான தன்மைக்கு கொண்டு போகுது. இம்பார்ட்டன்டா சொல்ல போனோம்னா அதனுடைய பேலன்ஸ் போயிடும். ஒரு மனுஷனுடைய பேலன்ஸ் வந்து கண்ட்ராக்டட் பொசிஷன்ல வந்து பேலன்ஸே இருக்காது. ஸோ குழந்தையால நிக்க முடியாது. பேலன்ஸ் போயிடுச்சுன்னா நிக்க முடியாது, ஸ்டெபிலிட்டி இருக்காது. இந்த ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸும் ரெண்டுமே இல்லாதனால குழந்தைகளால நடக்க முடியறது கிடையாது. இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதா? இதற்கு மருந்தே இல்லையா என பலர் இந்த கேள்வி கேட்பார்கள். நிச்சயமாக இந்த நோயை 70% குணப்படுத்த முடியும். மற்ற குழந்தைகள் போல நடக்க முடியும், ஓட முடியும் என்கிறார்கள் ஜீவன் அறக்கட்டளையினர். உலகத்திலேயே இந்தியாவில்தான், அதுவும் தமிழகத்தில்தான் தசை சிதைவு என தனி மருத்துவமனை அமைந்துள்ளது. திருநெல்வேலியில் தசை சிதைவு மையம் அமைக்க வேண்டும், அதுவும் பல கோடி ரூபாய் செலவு செய்து. எதற்காக? அதற்கும் ஒரு சோக கதை உண்டு. மினிஸ்டர் நெப்போலியன் இருக்காங்கல்ல, அவங்களோட மூத்த மகனுக்கு வந்து இந்த நோய் வந்து தாக்கி அவரால் வந்து நடக்க முடியாமல் சிரமப்பட்டப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர்ன்ற இடத்துல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறது ஒரு அது வந்து ஒரு வைத்தியர், அது வந்து பரம்பரையாக அந்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்டு வைத்தியம் மாதிரி. அதை கேள்விப்பட்டு அங்கே போனதுக்கப்புறம் வீல் சேர்ல இருந்த குழந்தை அந்த கட்டு வைத்தியம், அந்த எக்ஸசைஸ்னால அவனால எந்திரிச்சு அவரால் கேலிபரும் நடக்க முடிஞ்சது. அதை வந்து கண்கூடா வந்து அங்கே 1 வருஷம் தங்கி அதை பண்ணி அந்த தனுஷ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மினிஸ்டரோட மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்தது, நம்ம பையன் வந்து இது மாதிரி நடக்கிற மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இதை மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணணும். தான் பையன் மட்டும் நடந்தா பத்தாது. ஏன்னா சார் வந்து வேர்ல்டு வைடு போயிருக்கிறாங்க. இந்த டிசீஸ்க்கு, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த டிசீஸ்க்கு வந்து வேர்ல்டு ஓவரில் மருந்து கிடையாது.
ரிசர்ச் போயிட்டு இருக்குது, இன்னும் அதை பற்றி கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க சார், இந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆகி நிறைய குழந்தைங்க படுத்த படுக்கை ஆயிடுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம பையன் நடந்த மாதிரி நிறையா குழந்தைங்க வந்து நல்லா ஆகணுன்ற நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் தான் மயோபதி ஹாஸ்பிட்டல். இந்த மருத்துவமனையில் பாரம்பரியமான கட்டு வைத்திய சிகிச்சை செய்யப்படுகிறது. இதன் மூலம் இறுகிய தசைகள் பழைய நிலைக்கு மாற்றியமைக்கப்படுகிறது. கட்டு வைத்தியம் மட்டுமல்ல, நீர் பயிற்சி, உடல் இயக்க பயிற்சி போன்றவை குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகள் குழந்தைகள் மெல்ல மெல்ல உடலை அசைக்க உதவும் வகையில் தசைகள் வலுப்பெற உதவுகிறது. படுக்கையில் இருந்த குழந்தையை இந்த சிகிச்சை வாயிலாக எழுந்து நடக்கும் அளவிற்கு மாற்ற முடியும் என்கிறார்கள் இந்த மையத்தின் மருத்துவர்கள். ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் மூலமா நாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், கட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பரம்பரையான வைத்தியம் என்னாலும் நான் முதல்லயே சொன்னேன், ஒரு கன்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு மசில், அந்த மசில் அதனுடைய திறனை இழக்கும், அதனுடைய பேலன்ஸ் இழக்கும், அதனுடைய ஸ்டெபிலிட்டியை போயிடும். ஸோ இதை வந்து பின்னாடி கொண்டு வரணும், நாம திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு முக்கியமா இந்த கட்டு வைத்தியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ பழைய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசியோதெரபிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு பேலன்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, எப்படி எல்லாம் நிக்கணும், எப்படி நின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும், ஸோ எப்படி நிக்க முடியும் அப்படின்றத பார்த்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. தசை சிதைவு நோயை பற்றி வெளிநாடுகளில் அதிக விழிப்புணர்வு உள்ளது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அப்படி நோய் இருப்பதே பாதி பேருக்கு தெரியாது. இந்தியாவில் பிறக்கும் 1500 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்குத்தான் இந்த நோய் தாக்கும் என்கிறது புள்ளி விவரம். மயோபதியோட மெயின் இதே என்னன்னா, இந்த மஸ்குலோ டிஸ்ட்ரஃபில அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து சார் போய் பார்த்துட்டாங்க, பட் இதுக்கான மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற குழந்தைங்க, பெட் ரிட்டன் ஆன குழந்தைங்க, தூக்கிட்டு வர்ற குழந்தைங்க 100% வந்து நடந்து வெளியே போக முடியும். அது வந்து நிச்சயமா எங்களால் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கு நிறைய வந்து ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. பெற்றோர்களிடையே தன்னம்பிக்கையும் மன தைரியமும் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த குழந்தைகளே சாட்சி. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக தீபா. நிச்சயம் மிகச்சிறைய, அதாவது அந்த மூட்டு வலி நோயை பார்த்தா எவ்வளவு மனசை உருக்குகின்ற ஒரு பல விஷயங்கள், தகவல்கள். தனக்கு ஏற்பட்ட, தன் பிள்ளைக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை வேற யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு பார்வையோடு ஒரு பரந்த நிறைய பெற்றோருக்கு என்னன்னா, தன்னுடைய குழந்தைக்கு, அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய இந்த சில வியாதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, குழந்தைகளை தாக்கும் நோய், அதை பற்றிய ஒரு இது இல்லைன்னு தான் சொல்லணும், விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மக்கள் கிட்ட. ஏன்னா இந்தியால அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு நோயும் வந்து முற்றிய நிலைக்கு போன பிறகு சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினம் அப்படின்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம், இதனால் வந்து ஒருவேளை இந்த குழந்தை அடிக்கடி விழுவது அது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்தா பெற்றோர்கள் உடனடியாக விழித்து கொண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இது போன்ற நோய் ஆரம்ப நிலையிலேயே பார்த்தா நிச்சயம் அந்த குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு மீண்டு விடுவார்கள் அப்படின்னு நம்பலாம். விஜய் நிச்சயமா.